வெல்கம் டு ஃபரிதா டெய்லரிங் கிளாஸ். நம்ம கிளாஸில் நேற்று சம்மருக்கு ஒரு 1 இயர் பேபிக்கு ஃப்ராக் பார்த்தோம் கட்டிங்கு. இன்றைக்கி அதோட ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இப்போ அதில் நேற்று நான் பேக்கு கொஞ்சம் சின்னதாக நெக் கட் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட்டு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ ஃப்ரண்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள், பேக்கு கொஞ்சம் அதை விட சின்னது. இப்போ நம்ம அதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பேக் சைடு மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கொக்கிப்பட்டி ஐப்பட்டி நம்ம ப்ளவுஸ்க்கு தைப்போம் இல்லையா, அதை மாதிரி இல்லாமல் சின்னதாக மடித்து அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓர் அடிக்கிற மாதிரி அதை மடித்து அடிச்சுக்கோங்க. அடுத்து 2 பக்கமும் அதே மாதிரி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஷோல்டர் அட்டாச் பண்ணின பிறகு கிராஸ் பீஸ் வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி நூல் நிற்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 இன்ச்சில் கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு இதை ஒன்றையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கட்டிங் இந்த கிராஸில் ஜாயின் பண்ணணும். அது எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ரைட் சைடு எடுத்துக்கோங்க. அதே ரைட் சைடு ராங் சைடு அது மேலே படுற மாதிரி ஒரு கிளாத் வைங்க. கிராஸ் 2 கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கிராஸ் மேலே இன்னொரு கிராஸை, இது ரைட் சைடு இது ராங் சைடு, இந்த மாதிரி வைக்கணும். இதே உங்களுக்கு பிளைன் கிளாத்தாக இருந்தால் இதில் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது, அது பிரச்சனை இல்லை. இது டிசைன் கிளாத்து, அதனால் ரைட் சைடு ராங் சைடு இதில் நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஈவனாக வச்சு இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பிறகு இதை ஆப்போசிட்டில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். அது எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இது ரைட் சைடு இது ரைட் சைடு, ரைட் சைடு ஒன்றா படுற மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த எட்ஜு ஈவனாக இருக்கணும். இது ஈவனாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெவலாக வந்துடும். இந்த கிராஸ் மட்டும் நிற்கிற கிராஸ் மட்டும் தான் நீங்கள் கட் பண்ணி போட வேண்டியது வரும். மீதி உங்களுக்கு இது அழகாக லெவலாக வந்துடும். இதுக்கப்புறமா இந்த 2 எட்ஜையும் மடித்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பிகினர்ஸுன்றதுனால உங்களுக்கு செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களா இருந்தால் அப்படியே ஃபோல்டு பண்ணி 2ஐயும் ஒன்றா மடிச்சுக்கிட்டே இதை தைக்க முடியும். இப்போ நீங்கள் பிகினர்ஸ், அதனால் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்க. இழுக்கக்கூடாது, அப்படியே லூஸ் விட்டு அடிக்கணும். நான் சொல்கிற ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொன்றிலையும் நான் ஒன்று சொல்லியிருப்பேன். பெடலில் ஒரு டிப் சொல்லியிருப்பேன், அதாவது பேசிக் ஸ்டிச் போடும்போது அதில் ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பேன். இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு யூஸ் ஆகும். பிகினர்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது யூஸ் ஆகும்.
இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் அடிச்சிட்ட பிறகு தான் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போது இதை நெக்கில் வந்து ராங் சைடில் வச்சு ரைட் சைடு இதை திருப்பணும். இது ராங் சைடு. இந்த ஃபோல்டிங் இந்த மடிப்பு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பக்கம் பார்த்துக்கோங்க, இது ராங் சைடு. இந்த பக்கம் வச்சு தான் நம்ம தைக்கணும். இது கழுத்தை சுற்றி அப்படியே அடிச்சுட்டே வாங்க. மெதுவாக அப்படியே டர்ன் பண்ணி அடிக்கணும். எப்பயுமே இந்த ஜாயிண்ட்டை வந்து பேக் சைடு தள்ளுங்க. ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சுடி எதுவாக இருந்தாலுமே இந்த ஜாயிண்ட்டை வந்து பேக் சைடு தள்ளுங்க. இப்போது இந்த நெக்கை அடித்து முடிச்சுட்டு இதை அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு திருப்புங்க. இந்த மாதிரி லைட்டாக நீவி விட்டுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், படிஞ்சு வரும். இதில் ஒயிட் நூல் இதே கலர் நூல் போட்டு அடிக்கிறது ஒரு அழகு. இந்த மாதிரி அதில் வர கான்ட்ராஸ்ட் கலர் போட்டு அடித்தாலும் அது ஒரு அழகாக தான் இருக்கும். இது நம்மளோட சாய்ஸு. இந்த மாதிரி எட்ஜ்லேயே அடிங்க. இந்த மாதிரி இப்படியே அடிச்சுட்டு இந்த எட்ஜிலே அடிச்சுட்டே வாங்க. இந்த லாஸ்ட் வரும்போது ஸ்டார்டிங் எப்படி மடிச்சுட்டு அடிச்சிங்களோ அதே போல் இந்த பிசுரை வந்து உள்ளே மடித்து அடிச்சிருங்க. லைட்டாக ரஃப் அடிச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம நெக்கு ரெடி ஆகிடுச்சு. அதே போல் ஆம் ஹோல், ரெண்டு சைடு ஆம் ஹோலும் அதே மாதிரி அடிச்சுக்கோங்க. இதே மாதிரியே அதையும் ஃபாலோ பண்ணி அடிங்க. இப்போ ரெண்டு பக்கம் ஆம் ஹோலும் அடித்து முடிக்க போகிறோம். ஒரு ஆம் ஹோல் முடிச்சாச்சு, இன்னொரு ஆம் ஹோலும் முடிக்க போகிறோம். அடுத்து நம்மளோட கீழ்ப்பகுதியை, ஃப்ராக்கோட கீழ்ப்பகுதியை இப்போ அட்டாச் பண்ணலாம். அது எப்படின்றதையும் பாருங்கள். இப்போ இதில் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு பீஸ் எடுத்துக்கிட்டு இந்த ஃப்ரண்ட்டு பீஸில் இந்த சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இதை பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்கர்ட்டோட துணி இருக்கு இல்லையா, கீழ்ப்பகுதியோட துணி இருக்கு இல்லையா, அதுலேயும் நீங்கள் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இது எப்பயுமே வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈவனாக கிடைக்கும். இப்போது இந்த வளைவு லைட்டாக கட் பண்ண சொல்லி கொடுத்தோம் இல்லையா, சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சும் கீழ்ப்பக்கம் ஒரு இன்ச்சும் நம்ம கட் பண்ணணும். இந்த கட் பண்ண இடத்துல இந்த ஸ்டார்டிங் மேலே இருக்கிற பகுதி, கீழே இருக்கிறது ஆம்போலோட வளைவோடு சேர்ந்து வந்துடும்.
வந்துடும். இந்த பகுதியில் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இப்போது இந்த பகுதியை வந்து லைட்டாக உருட்டி அடிச்சுக்கோங்க. இந்த பகுதியும் அதே மாதிரி லைட்டாக உருட்டி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டும் பேக்கும் அட்டாச்சாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் பீஸில் இந்த கார்னர்லேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இந்த இடத்த கரெக்டாக இப்படி வைங்க. இந்த அர்க்காத் இருக்கு இல்லையா, சென்டருக்கு கட் பண்ண சொன்னோம் இல்லையா, அந்த சென்டரை வந்து இந்த சென்டரில் கரெக்டாக வச்சுக்கோங்க. மீதி இந்த கிளாத்து நிற்கும், குட்டியாக இந்த கிளாத்து நிற்கும். இந்த கிளாத்தை மீதி இருக்கிற இந்த கிளாத்தை அப்படியே நீங்கள் இதில் ஃபிளிட்ஸ் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபிளிட்ஸ் வைங்க. சும்மா லைட்டாக ஃபிளிட்ஸ் வச்சுருங்க. இந்த சென்டரும் ஒன்றா வரணும். மீதி இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி இங்கே வச்சு பார்த்துட்டு மீதி எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி இந்த பக்கம் எப்படி நம்ம ஃபிளிட்ஸ் வச்சோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம ஃபிளிட்ஸ் வைக்கணும். லாஸ்ட் வரும்போது லைட்டாக ரஃப் அடிச்சுட்டு கட் பண்ணிவிடுங்க. நம்ம பீஸ் இந்த மாதிரி தான் வரும். பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம வந்து ஃபிளிட்ஸ் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சைடை ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள், இந்த சைடையும் ஒன்றா வச்சு இந்த பாவாடை பீஸில் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சைட் ஜாயின் பண்ண பிறகு இந்த கீழ்ப்பகுதியை மடிச்சடிக்கணும். ஒரு சின்ன ஃபோல்டு, ஒரு பெரிய ஃபோல்டு. உங்களுக்கு ரெண்டு ஃபோல்டையும் ஒன்றா பண்ண முடிஞ்சால் ரெண்டையும் ஒன்றா பண்ணுங்கள், இல்லைன்னா ஒவ்வொரு ஃபோல்டாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சின்ன ஃபோல்டு அடிச்சிருங்க, அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பெரிய ஃபோல்டு பண்ணுங்கள். அப்போனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தைக்கிறதுனால, பிகினர்ஸுங்கிறதுனால உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அடிப்பகுதியில் அடிச்சிருங்க.
ஃப்ராக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு குட்டி அழகான ஃப்ராக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னும் மேலும் இதை அழகுபடுத்துறதுக்காக ஒரு குட்டி போ இதில் நம்ம செஞ்சு வைக்கலாம். அது எப்படி வைக்கலாம் அப்படின்றத காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன துணி, உங்களுக்கு எந்த சைஸில் போ வேணுமோ அந்த சைஸில் இதை கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரெக்டாங்கிளில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெக்டாங்கிளில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபோல்டும் இப்படி ஒரு ஃபோல்டும் பண்ணுங்கள். புரியுதா? இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணுங்கள். இதுக்கு மேலே இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணுங்கள். இந்த 2 ஃபோல்டும் பண்ணிவிட்டு இந்த எட்ஜ்லேயும் நம்ம ஸ்டிச் போட்டால் போதும். இந்த எட்ஜும் 2 எட்ஜ்லேயும் இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த போவை வந்து அப்படியே திருப்பிடுங்க. இந்த மாதிரி திருப்பிடுங்க. இந்த கார்னர்லாம் வந்து சின்னதாக ஊசி இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம திருப்பி விட்டுறலாம். அப்போது நீட்டாக வந்துடும். இந்த மாதிரி சுருக்கம் நிற்கிறதுலாம் வந்து நமக்கு வெளியில் வந்துடும். அப்போ நம்ம போ ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் இப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணி சென்டரை நாட் போடணும். இருங்க, இதை வந்து சும்மா இப்படி குட்டி குட்டியாக இப்படி ஒரு மடிப்பு மடித்து சென்டராக ஒரு த்ரெட் வச்சு ஒரு நாட் போட்டுக்கோங்க. இது நீங்கள் ஊசியில் குத்தியும் பண்ணலாம், கையிலையும் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி சென்டரில் இந்த நாட் வரணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு திருப்பி ஒரு பூ கட்டுற நாட் மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. பூ நீங்கள் எப்படி கட்டுவீங்களோ அதே மாதிரி. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்துருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் டை வேணும்னா நீங்கள் டை வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை அப்படியே வைக்கலாம். உங்களோட ஃப்ராக் வந்து இன்னும் கொஞ்சம் மேலும் அழகாக இருக்கும். இந்த ஃப்ராக்கை நம்ம தைச்சி முடித்தாச்சு. நம்ம முடித்த பிறகு இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.